போலி சாமியாரிடம் சிக்கிய வயதான தம்பதி. அப்புறம் நடந்ததுதான் வேற லெவல். எவ்வளவு சொன்னாலும் பட்டாலும் திருந்த மாட்டோம் என்றால் இந்த மக்களை என்னதான் சொல்வது என்று தெரியவில்லை. ஆன்மீகம் என்ற பெயரில் போலி சாமியார்கள் உலா வந்து ஏமாற்றுகின்றனர் என எத்தனை முறை ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் டிஜிட்டல் உலகத்திலும் செய்திகள் வந்தாலும் நாங்கள் ஏமாந்துதான் போவோம் என்றால் என்னதான் செய்வது? ஈரோட்டில் அப்படி ஒரு சம்பவம் தான் அரங்கேறி இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் பரிகார பூஜை செய்தால் கை கால் வலிகளும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் பறந்து போகும் என கூறி வயதான தம்பதிக்கு மயக்க மருந்து கொடுத்து தாலிக்கொடி உள்ளிட்ட 9 சவரன் நகைகள் மற்றும் பணத்தை திருடிச் சென்ற போலி சாமியாரை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். போலியாக சாமியார் வேடம் மட்டுமல்ல, போலீஸ் வேடம் உள்ளிட்ட பல்வேறு வேடம் போட்டு பலரை ஏமாற்றிய போலி சாமியாரின் லீலைகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் BVCR நகரைச் சேர்ந்தவர் சண்முகம். இவரது மனைவி செல்வி. இவர்களுடைய 2 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்ட நிலையில் வயதான தம்பதியினர் இருவரும் தனியாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமாக கடைகளும் வீடுகளும் இருக்கும் நிலையில் அதன் வாடகையை வைத்து இருவரும் குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே இவர்களுக்கு குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனை இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் இருவரும் கூறி வந்த நிலையில் வீட்டில் பரிகார பூஜை செய்தால் சரியாகிவிடும் என பலர் யோசனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து அறிந்த அண்டை வீட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் கருங்கல் பாளையத்தைச் சேர்ந்த பெருமாள் என்ற சாமியாரை வரவழைத்து வீட்டில் பூஜை செய்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என்றும் தங்களுக்கும் இதுபோன்று நடந்து சரியாகிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். இதனை நம்பிய வயதான தம்பதியினர் இருவரும் பெருமாளை தொலைபேசியில் அழைத்து தங்களது குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தீராத கை கால் வலிகள் குறித்தும் பூஜை செய்ய கூறியுள்ளனர். இதனை கேட்டு பரவசம் அடைந்த போலி சாமியார் பெருமாள் வயதான தம்பதியை ஏமாற்றி வீட்டில் இருக்கும் பொருட்களை கொள்ளையடிக்கலாம் என மனக்கணக்கு போட்டு திட்டமும் சரியாக போட்டு வைத்து விட்டார். அதன்படி பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்ன பெருமாள் இந்த பரிகார பூஜை குறித்து அக்கம் பக்கத்தினரிடமோ உறவினர்களிடமோ என யாரிடம் கூறக்கூடாது என்றும் இந்த பூஜைக்கு பால் மிகவும் முக்கியம் என்றும் அந்த வயதான தம்பதியினரிடம் கூறியிருக்கிறார் போலி சாமியார் பெருமாள். பூஜை முடிந்த பின்னர் அந்த பாலை நீங்கள் இருவரும் சாப்பிட்டவுடன் உங்களுக்குள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று கூறியிருக்கிறார் அவர். இதனை நம்பி கடந்த 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் 12 மணி அளவில் பரிகார பூஜை செய்த பெருமாள் பாலில் ஊமத்தங்காயை அரைத்து கலந்து வயதான தம்பதிக்கு கொடுத்திருக்கிறார். பாலை குடித்த அடுத்த நொடியில் இருவரும் மயங்கி விழ செல்வி அணிந்திருந்த கிட்டத்தட்ட 9 சவரன் நகைகள் மற்றும் வீட்டில் இருந்த 60,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் எஸ்கேப் ஆகினார். பின்னர் மயக்கம் தெளிந்து எழுந்த செல்வியும் சண்முகமும் நகைகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பெருமாளை தேடி வந்தனர். அப்போது இரவு ரோந்து சென்ற போலீசாரிடம் போலீசார் உடையில் சுற்றித் திரிந்த பெருமாள் சிக்கினார். இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 9 சவரன் நகை பணத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இது போன்று போலி சாமியார்களை நம்பி ஏமாற வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்துகின்றனர். கைவிலே இருக்கிறாங்க.